ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு அன்புக்கு ஒரு புனிதமான நாள், அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு நாள். அன்பால் அனைவரையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் பிறந்த ஒரு அன்பான நாள், பொன்னான நாள், ஒரு புனிதமான நாள். அன்பென்ற மலையில் அனைவரையும் திளைக்க செய்ததற்காகவே பிறந்த ஒரு மகானுடைய பிறந்த நாள். அந்த நாளில் அவரோட ஆசீர்வாதத்தையும் நாம் வாங்குவோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? மறப்போம், மன்னிப்போம்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே மன்னிக்க தான் சொல்லியிருக்காரு. எவனாவது நம்மளுக்கு இத்தினோண்டு நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரோஷம் வருது. என்னை எப்படி நீ சொல்லலாம்? நீ யார் சொல்கிறதுக்கு? அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலுமே அப்படி தான் சண்டை போடுறோம். நம்ம யாரும் யாரையுமே ஒன்றுமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். யார் மேலேயும் அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தராக பிறக்கிறனால தான் நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நம்ம மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. எல்லாமே அவங்களோடது எல்லாமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா டாட் பூட் தஞ்சாவூர்னு குதிக்கிறோம். சரியா? எனக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு சம்மந்தம் இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுறோம். பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரு ஒற்றுமை இல்லை, பூரா பேத்து கூட ஒரே சண்டையாக தான் இருக்கும். சரியா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. அப்போதைக்கு அந்த மனசு மட்டும் கொஞ்சம் ஆறும். என்னென்னா அவங்கள எதிர்த்து பேசிடுறோம்ல, அவங்க கூட சண்டை போடுறோம்ல, அது வெற்றின்னு நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் ஒரு வெற்றியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது நம்ம மனசை நாமளே ஏமாற்றிக்கிற ஒரு தன்மை. சரிங்களா? அன்பு ஒன்று மட்டும்தான். அன்பால் மட்டும்தான் இந்த உலகம் பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்னொரு விஷயம். அன்பு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அன்பு வேணும்தான், ஆனால் அது கூட சேர்ந்த அறிவும் வேணும். அதுக்கு தான் அன்புக்கு தந்தையாகவும் அன்புக்கு அம்மாவாகவும் அறிவுக்கு தந்தையோடையும் ஒப்பிடுறாங்க. அறிவுனா அப்பான்னு தான் சொல்லிட்டு. சரிங்களா? அப்பா தான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவர், கற்றுக் கொடுக்குறது எல்லாமே. அம்மா எல்லாத்தையும் அடையாளம் காட்டுறவங்க. அனைத்துமே அம்மா தான். இப்போ அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு பார்த்துங்க, அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, எல்லாம் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அப்பாவும். அம்மா இல்லைன்னா அம்மாவோட ஸ்தானத்தையும் அப்பா முழு தன்மையாக நிறைவேற்ற முடியாட்டியும் ஒரு 80% அவங்க அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா? அதுதான். சரி, இந்த அன்பை தாண்டி அறிவுன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம். அறிவுனால தான் நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் முன்னேறி வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம ஆதிகால மனிதனாக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டுருப்போம். இப்போ அந்த அறிவுன்றது செயல்பட்டுருக்கிறனால தான், அறிவுன்றது எல்லாத்துக்கும் இருக்கிறனால தான், இந்த 6ஆம் அறிவுன்றது ஒன்று இருக்கிறனால தான் இவ்வளோ நாகரிகமான ஒரு காலமாக நம்ம காலங்கள் உருவெடுத்திருக்கு. அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லை. யாருக்கும் எதுவுமே வளைய மாட்டேங்குது, செய்ய முடிய மாட்டேங்குது. அதனாலயா என்னவோ தெரியல, இப்போ நோய்கள்லாம் ஜாஸ்தியாயிருச்சு. அந்த காலத்தில் உடம்பு வளைஞ்சிச்சு, எதுவுமே வளையாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா மிஷினும் வளையுது, உடம்பு மட்டும் வளைய மாட்டேங்குது. அது எல்லாத்துக்கும் தான். நான் என்னையும் தான் சொல்கிறேன். அம்மியில் அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஆட்டாங்கல்ல அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துவைக்கிற மிஷின் வந்துச்சு. துவைக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா, துவைக்கிறது கைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இடுப்புக்கு நல்லது, குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ எதுவுமே காணாமல் போயிடுச்சு. வீடு கூட்டுறது, வாசல் கூட்டி தெளித்து கோலம் போடுறது, இதெல்லாம் வர வர காணாமையே போயிடுச்சு. என்ன செய்கிறது? காலம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அறிவு சார்ந்த உலகத்தில் தான் இருக்கோம். அப்புறம் அறிவோடு வேலை செய்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்குன்னு இருக்குது. 2 ஒர்க்கும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்ருக்கவங்கனால ஜெயிக்க முடியாது. அது உழைப்பை மட்டும் போட்டு
அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது தான். அறிவு சார்ந்து ஜெயிக்கணும். அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணணும். தகுதியான நேரத்தில் அறிவை யூஸ் பண்ணணும். தகுதியான நேரத்தில் அறிவை யூஸ் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அறிவை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமும் கிடைக்கும். இத்தனை அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்கறதில்ல. நாம் தான் வேலை செய்கிறோம், வேலை செஞ்ச நேரம் போக டிவி பார்க்குறோம், டிவி பார்த்த நேரம் போக செல்லை பார்க்குறோம். இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. சும்மா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மைண்டை ரிலாக்ஸாக விட்டால் தான் மைண்டு நிறையா யோசிக்க கற்றுக் கொடுக்கும். நம்ம யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லாத மாதிரி இப்போ ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. அதனால் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். எல்லாத்தையும் யோசிப்போம். நம்மளை பற்றி யோசிப்போம், நம்ம வீட்டை பற்றி யோசிப்போம், நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிப்போம், நம்ம நாட்டை பற்றி யோசிப்போம், நம்மளை சேர்ந்தவங்கள பற்றி யோசிப்போம். இதுலெல்லாம் என்ன இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இதுவே சொல்லுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுதான் வாழ்க்கை. இது இல்லாமல் எந்த ஒரு மனுஷனாலையும் வாழவே முடியாது. சரி, எனக்கு தான் என் வீடு தான், என் பொண்டாட்டி தான், என் புருஷன் தான், எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா தான், என் குழந்தைங்க தான் அப்படின்னு சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்க மனுஷன் தன்னோட இறுதி நாளில் தான் அறிவே வருது. எப்படின்னா, அவன் அப்போ தான் பொது உடைமையாகிறான். அது வரைக்கும் சுயநலமாக இருந்தான். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒன்று கொடுக்க மாட்டான். இதுக்காகட்டும், அதுக்காகட்டும், குடும்பத்துக்காகட்டும், இதுக்காகட்டும், அதுக்காகட்டும்ட்டே இருப்பானே ஒழிய ஒரு மனுஷருக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் கண்கூட நான் பார்த்தேன். எங்கள் பாட்டி, வயசான பாட்டி தான், தண்ணி பிடிக்கிறதுக்கே விடாது. எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி வந்துச்சுன்னா அந்த பாட்டி பிடிக்கவே விடாது யாரையுமே. எல்லோரும் திட்டுவாங்க, ஏவா நீ அவங்களுக்கு விடுவா அப்படின்னு. விடவே விடாது அந்த அவ்வா. ஆனால் அந்த அவ்வா இறக்குற அந்த தருவாயில் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் தாத்தாவை. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவங்க எங்கள் அத்தையோட அம்மா, எங்கள் மாமியாரோட அம்மா, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவங்க கொள்ளு பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ தான் அவங்க மகன் அவங்க பிறந்த வீட்டு, தாய் வீட்டு பிறந்த வீட்டை கண்டுபிடிச்சி இந்த பாட்டி அம்மாவை கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்க. அவங்க பாருங்கள், அவங்களோட ஆயுசு முடிய போகுது. அப்போ தான் பிறந்த வீட்டுக்கு போகிறாங்க. கல்யாணம் ஆகி அவர் கூட ஓடி வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா அவங்க கூட 1 மாதமாக 2 மாதமாக இருந்துட்டு வந்தாங்க. அப்போ சேலையெல்லாம் அவங்க அண்ணன் தம்பிகளாம் எடுத்து கொடுத்தாங்க. இங்கே வந்தோன்னே பார்த்தா அந்த பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கடைசியில் அந்த அவ்வா என்ன செஞ்சாங்கன்னா, தனக்கு கொடுத்துட்டு வந்த சேலையெல்லாம் யாராவது விசேஷத்துக்கு போனாங்கன்னா, இந்த சேலை இருக்குது, கட்டிட்டு போணுச்சு. ஒரு குடம் தண்ணி கூட மற்றவங்களுக்கு கொடுக்காத அந்த பாட்டி தனக்கு கொடுத்த அந்த ஒரு பட்டு சேலை மாதிரி இருக்கிற சேலையை எல்லாத்தையும் கட்டிட்டு போக சொல்லுது. அப்போனா எவ்வளோ மனசு மாற்றம். ஏன்னா கடைசியில் அந்த மனசு மாறிடும் போல இருக்குது. இப்படித்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், பிடிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறது, இனி நம்ம என்ன இருக்க போகுது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அவங்கவுங்க குடும்பத்தோடு அதோடு வாழும்போது தனக்குன்னு அலையிற மனுஷன் தனக்கு தனிமைப்படுத்தப்பட்டு அவனுக்கு ஒரு நிகழ்வு ஆகி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம் அப்படின்னு தன்னோட காலத்தோட, அதாவது 100% இருக்கும்போது நம்ம உயிர் போகுதுன்னா நம்ம 80% வந்துடுவோம். இன்னும் 20% தான் இருப்போம்னு இந்த மனசு சொல்லும் பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய மனநிலை மாறுது. ஏன் நம்ம இத்தனை நாள் நமக்காக வாழலை, நமக்காக எதுவுமே செய்யலை, நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லை, நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கவே இல்லை, நம்ம அங்கேயும் இங்கேயும் நமக்குன்னு போய் நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு அந்த கடைசி காலத்தில் மனசு ஆதங்கப்படுது. அந்த மாதிரி படக்கூடாது. அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவை. எல்லாமே நம்மளுக்காக பண்ணிக்கணும். கடைசியில் அறிவு ஒரு பிரயோஜனம் இல்லை. அறிவு நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்போது அந்த அறிவை யூஸ் பண்ண பழகணும். அதெல்லாம் யாருமே பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம ஒரு மனுஷனை ஒரு வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம மனசு நிந்தனை செய்து அவங்கள வெறுத்து ஒதுக்குறோம். இந்த மாதிரிலாம் செய்கிறோம் நம்ம. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஆவாங்க.
நம்மளுக்கு பிடிக்காட்டியும் கூட அவங்கக்கிட்ட எதிர்வாதம் செய்யாமல், உறவு வேண்டும்னும் சொல்லாமல் வேணாம்னும் சொல்லாமல் நடுநிலைத்தனமாக நம்ம அவங்கள வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்போ வானா வா, போகிறேன்னா போ, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே இருக்கணும். யாரையுமே வேண்டான்னு நம்ம நிந்தனை செய்யவே வேண்டாம். எல்லோரும் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாம் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ என்னும்போது நம்மளுக்கு நம்ம சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுயநலம் சார்ந்தமையாகவே நம்ம இருப்போம். நமக்கு 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 நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டுக்கு அப்படின்னே ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் சுயநலமாகவே இருப்போம். ஆனால் அது எப்போ அறிவுபூர்வமாக ஆகுதுன்னா மனுஷங்களை நேசிக்க தொடங்கும் போது. அது எப்போ நேசிக்க தொடங்குதுன்னா அறிவு வருது, இவங்க தான் வேணும்னு வருது பாருங்க, அப்போ நம்ம யாரையுமே வெறுக்கிறதில்ல, எல்லாத்தையுமே நேசிக்க தொடங்குறோம். அது காலத்தின் இறுதியில் வருது. அது ஒவ்வொருத்தருக்கு உண்டான சூழ்நிலையை பொறுத்து வருது. ஒவ்வொருத்தர் நேச்சுராகவே புரிஞ்சுப்பாங்க, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருந்துக்கணும், இவ்வளோ நாள் தான் நம்ம இருக்கிற வரைக்கும் இதுதான் நல்லது, மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு போகிறது தான் நல்லதுன்னு என்றைக்கும் ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவன் யாரையுமே வெறுக்கிறதில்ல. அந்த அறிவுக்கு யாரையும் வெறுக்க தெரியாது. சரிங்களா? தன்னோட இறுதி காலகட்டத்தின் போது தான் அறிவு எல்லாத்தையும் நேசிக்குமாமா, எல்லாத்தையும் ரசிக்கும், நேசிக்கும், எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வயசானவங்கன்ட்டு இல்லை, வயசு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு, இவ்வளோ நாளில் போயிடுவாங்கன்னா அவங்க இந்த உலகத்தின் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க. ஐயோ இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கொஞ்ச நாள் இருக்கிறதா போகிறோம் அப்படின்ட்டு அனைத்தையுமே நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு நிலையில் நம்ம இருந்து பழகிக்கணும். எப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்ச நாள், அந்த நாளில் எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே நேசிக்க பழகணும். வெறுப்பு இல்லாமல் எல்லாத்துக்கூடையும் நம்ம பழக ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு இவங்க தான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஜாதியை வச்சோ, நகை வச்சோ, காசு பணத்தை வச்சோ, படிப்பை வச்சோ, செய்கிற வேலையை வச்சோ, அப்புறம் கலரை வச்சு, உடைய வச்சு, நடைய வச்சு, அழகை வச்சு யாரையும் குறைச்சி எடை போடவே கூடாது. அதை வச்சு நம்ம யாரையுமே நேசிக்கவும் கூடாது. எல்லாத்தையும் சரிநிகர் சமானமாக நேசிக்கணும். அப்பேற்பட்டது தான் மிகச்சிறந்த அறிவு. அந்த மிகச்சிறந்த அறிவுக்கு எல்லாத்தையும் நேசிக்க தெரியும், யாரையுமே வெறுக்க தெரியாது. அப்படி ஒரு நேசிப்பான ஒரு மனிதர் தான் நம்ம அப்பா, நம்ம ஏசப்பா, சாயப்பா, எல்லாருமே அந்த ஒரு நேசிப்புக்கு உரியவர்கள். எந்த ஒரு ஜீவராசியையும் வெறுக்காதவங்க அவங்க தான். அவங்கள பார்த்து இப்போல்லாம் நாம் கொஞ்சம் மாறிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மாறணும், எல்லாத்தையுமே நேசிக்கணும். பகைவனுக்கு கருள்வாய் நெஞ்சே பகைவனுக்கு கருள்வாய்னு சொன்ன மாதிரி பகைவனை கூட நேசிக்க பழகணும். நம்ம மேலே அன்பு இல்லாதவங்க கூட நாம் அன்பு செய்ய பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாமளும் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்க பழகணும். நம்மளோட அறிவு அப்படி தான் சொல்லுது. நம்மளோட அறிவு ஜீவி அப்பா தான். அந்த அறிவு ஜீவி அப்பா சொல்கிறத கேட்டு நாமளும் அறிவோடு இருந்து சீரும் சிறப்புமா வாழ்வோம் வளமுடன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.